பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும் என்றார். ஹல்லேலூயா. ரொம்ப அருமையான வேத வசனம். ஆசா என்ற ராஜா விதமாக கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். அவருக்கு எதிர்கொண்டு வருகிற பெரிய யுத்தத்துல எதிராளியாய் வருகிறவர்கள், விரோதமாய் வருகிற ராஜாக்கள் 10 லட்சம் பேர் அவருக்கு எதிராக வருகிறார்கள். இவரிடத்துல ஒரு 3 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இப்ப இந்த எதிர்கொண்டு இருக்கிற காரியத்தை பார்க்கும் பொழுது இந்த யுத்தத்துல எப்படி நம்ம ஜெயிக்க போகிறோன்ற ஒரு குழப்பம் எல்லோருக்கும் மத்தியில இருந்தது. ஆனா ஆசா மட்டும் தெளிவாய் ஒரு காரியத்தை அறிந்திருந்தான். என் தேவன் எனக்கு கூட துணையா இருந்திருந்தா எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும் நான் ஜெயித்து விட முடியும் என்று அவர் விசுவாசித்தார். அல்லேலூயா. அதனாலதான் அவர்கள் 10 லட்சம் பேரும் அணிவகுத்து வந்து நிற்கும் பொழுது இவர் எதிர்கொண்டு போகிறதுக்கு முன்பதாக தேவனை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, கர்த்தாவே, எங்களுக்கு துணை செய்யும், எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு துணையாய் நில்லும் என்று சொல்லுகிறான். சொல்லிட்டு அவன் சொல்றான் அந்த வார்த்தை பாருங்க, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும். சோ ஆண்டவராகிய கர்த்தர் எல்லாவற்றிற்கும் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். சோ பலவீனமா இருக்கிற ஒரு மனுஷருக்கும் அவர் உதவி செய்வார் என்று சுட்டி காமிக்கிறார். நாங்க கொஞ்சம் ஜனங்களா தான் இருக்கிறோம், எங்களுக்கு எதிர்கொண்டு போய் சண்டை போடுறதுக்கு பலன் இல்லை, ஆனாலும் கர்த்தாவே, எங்களுக்கு நீர் துணை நின்றா இந்த யுத்தத்துல என்னால ஜெயிக்க முடியும் என்று அவன் விசுவாசித்தான். அல்லேலூயா. அதுதான் அவர் தொடர்ந்து சொல்லுகிறாரு, உம்மை சார்ந்து ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை ஏராளமாக வருகிற இந்த கூட்டத்தை நான் எதிர்கொள்ளுவேன், உம்முடைய நாமத்தை கொண்டு நான் எதிர்கொள்ளுவேன், எனக்கு அந்த பலத்தை கொடுங்க ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தேவனாய் இருக்கிறீர், எங்களுக்கு துணையாய் நில்லும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, அவன் கடைசியா முடிக்கும் போது ஒரு வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுவாரு, மனுஷன் உம்மை மேற்கொள்ளாதேயும், நீ எந்த சூழ்நிலையிலும் எதிராய் வருகிற விரோதிகள் தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடிக்கு நீர் காப்பாற்றும் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. ஞானமுள்ள வார்த்தை, புத்தி உள்ள வார்த்தை. நீங்கள் ஜெபிக்க போகும்போது ஏராளமான ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம், அதையெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. இவங்க அப்படி வருவாங்களா, இவங்க இந்த மாதிரி வருவாங்களான்னு எதிர்நோக்காதீங்க. தேவனை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, எதிராய் வருகிற ஜனங்கள் உம்மை மேற்கொள்ள கூடாதபடிக்கு ஆண்டவரே, நீர் அப்பா எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் ஜெபிக்கணும். அல்லேலூயா. அவர் தான் சொன்னார், ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தாவே, உம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அது தேவனுக்கு வந்த பிரச்சனை மாதிரி என்று விசுவாசத்தோடு அவன் அவ்வளவு அழகாய் சொல்லுகிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் எப்பேற்பட்டவர் என்றா தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அது ஏற்கனவே பிரசங்கத்துல, அநேக பிரசங்கத்துல அடியே நான் பேசியிருக்கேன். அதுல விசேஷமாக சங்கீதத்துல ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று கர்த்தருடைய வேதமே சொல்கிறதே. உங்களுக்கு பிரச்சனையா, உங்களுக்கு சூழ்நிலையா, வேற விதமா இருக்கிறதா, ஏராளமான ஜனங்கள் நிமித்தமாக நிந்திக்கப்படுகிறீர்களா, நீங்க பயப்படாதீங்க, தேவனை நோக்கி கூப்பிடுங்க. உபவாசத்துல தேவனை நோக்கி கூப்பிடுங்க. பிரச்சனையான சூழ்நிலை பார்க்காதீங்க, தேவனை மட்டும் பாருங்க. ஆட்களை பார்க்காதீங்க, தேவனை மட்டும் பாருங்க. உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தையை பார்க்காதீங்க, தேவனை மட்டும் பாருங்க. நிச்சயமாய் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. அந்த விசேஷமான வார்த்தை என்னன்னா, மனுஷன் மேற்கொள்ளாதபடிக்கு, சத்ரு மேற்கொள்ளாதபடிக்கு, பிசாசானவன் மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தாவே எங்களுக்கு துணையாயிரும் என்று அவர் ஞானமாய் ஜெபித்தார். அவ்விதமான ஜெபம் இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிறது. நீங்கள் ஜெபித்து பாருங்கள், கூப்பிட்டு பாருங்கள், அவரை நோக்கி விசுவாசத்தோடு அமர்ந்து பாருங்க. யுத்தம் அணிவகுத்து வந்து நின்ற பொழுதுதான் ஆசா திரும்பி ஜெபிக்கிறான். எல்லாரும் திரண்டு வரலாம், நீங்கள் உங்களுடைய ஜெபத்தை மட்டும் விட்டுடாதீங்க. ஜெபமணி தொடர்ந்து தேவனோடு கூட பேசுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து உங்களை நிச்சயமா நடத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் ஜெபத்துல ஒரு நாளும் பின்னடையாதீங்க, ஒரு நாளும் விட்டு கொடுக்காதீங்க. என் தேவன் என் ஜெபத்துக்கு பதில் தருவார் என்ற விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு ஜனங்க ஜெபிக்கிறாங்க, எவ்வளவு பேர் இருக்கிறாங்கல்ல, முழு விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் உண்மையாகவே உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. சோ நீங்கள் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. நீங்க தேவ பயத்தோட பக்தியோட கர்த்தர் எனக்கு செய்வார்ன்ற நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு முன்பதாக வருகிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் அதம் பண்ணுவார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். விசுவாசத்தோட உன் குடும்பத்தை வேலி அடித்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, அந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா, சூழ்நிலை கண்டு ஆண்டவரே பயந்து மிரண்டு போகாதபடிக்கு விசுவாசித்து உம்மை நோக்கி ஆண்டவரை ஜெபிக்க என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் ஆண்டவரே நீர் பலன் தருவீராக. நீர் ஆண்டவரே பலவீனமானவருக்கும் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, நீர் உதவி செய்வது லேசான காரியம், உமக்கு இது லேசான காரியம். என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் உதவி செய்யும்
செய்யும் ஆண்டவரே, எங்கள் சபைக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்ன நோக்கி எதிர்நோக்கி ஆண்டவரே அங்கலாய்த்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. ஒரு விசியாய் எல்லா பலவீனத்தையும் ஆண்டவரே, பயத்தையும் பிசாசின் கிரிகளை இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். பூரண கிருபைகளோடு இறங்கும், ஆசீர்வதியும் அப்ப அந்த வேளையில வியாதியோடு யாராகிலும் போராடி கொண்டிருந்தா அந்த ஜுரம் நீங்கட்டும், பூரண சுகம் உண்டாகட்டும், எல்லா ஜுரம் நீங்கட்டும், வியாதி நீங்கட்டும், பலவீனம் நீங்கட்டும் ஆண்டவரே. ஆவியானவர் சாட்சியா சபையில கொண்டு வந்து நிறுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் இணையற்ற நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வாதத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.